Hi friends, welcome back to my channel. So வீடிங் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். ஆக்சுவலாக நான் கிராஃப்ட் நிறைய பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பட் ஒன்று என்னோட ரூம் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. எங்கே பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. நான் வந்து அடிக்கடி அந்த சைடு பார்க்குறேன். எப்பயுமே கேமராவை நான் அந்த சைடு தான் ஃபேஸ் பண்ணி வச்சுருப்பேன். இன்னைக்கு இந்த சைடு ஃபேஸ் பண்ணி வச்சனால எனக்கு இந்த சைடு பார்க்குறது வந்து மறந்து போயிடுது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், ஸோ நான் என்னோட ரூம் ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால என்னால் கிராஃப்ட் பண்ண முடியல. அண்ட் இன்னொன்று கிராஃப்ட் போட்டு அது உங்களுக்கு பார்க்க சலிச்சிருச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால பெருசாக வியூஸ் போல அப்படிங்கிறதுனால அதை வந்து கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சிருந்தேன். பட் எனிவேஸ் நம்ம வந்து மறுபடியும் எனக்கு வந்து ஒரு இடம் கிடச்சிருச்சு. நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சனால வந்து மறுபடியும் ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வித்அவுட் ஃபர்தர் அடு ஹியர் வி கோ. அண்ட் நம்ம எப்பயும் போல லோ பட்ஜெட் கிராஃப்ட் தான். ஸோ நம்ம இந்த குட்டி வாலை தான் மேக் ஓவர் பண்ண போகிறோம். ஒரு குட்டி பேக்ரவுண்டாட்டு ஆக்சுவலாக பெருசாக பண்ணலாம். பட் ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அதனால் இந்த குட்டி வாலுக்கு மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அண்ட் ஒரு சைடு மட்டும் அந்த மாதிரி பெயிண்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாலோட அளவு எடுத்துக்கலாம். ஸோ 24 inches அண்ட் ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே இருக்குது. இங்கேருந்து இது 24 எனக்கு ஒரு கையில் எடுக்க கஷ்டமாக இருக்குது. அந்த எடுத்துகிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. 8 inches வருது. அவ்வளோ தூரத்துக்கு போகுது. ஓகே, நம்ம இதை வந்து அப்படியே. ஸோ இந்த கிராஃப்ட்டுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஷார்ட் பேப்பர். ஆக்சுவலாக நான் பேட்டர்ன் ஷீட்டும் வாங்கினேன் அப்படிங்கிறனால அது வந்து சுற்றி இருக்கு. ஓகே, எனிவேஸ் அதுக்குள்ளே வந்து 3 ஷார்ட் பேப்பர் வாங்கியிருக்கேன். அண்ட் ஐஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் அதை ஒட்டுறதுக்கு க்ளூ, ஃபெவிகால். ஸோ இதை தாண்டி நமக்கு சிசர் தேவை. வேறு சிசர், தேர் இட் இஸ். ஸோ சிசர் தேவை. லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாம்பிள் ஹெக்ஸகன் செஞ்சுக்கிறேன். என்ன தான் இன்ச்டேப்பால் நம்ம அளவெடுத்தாலும் இந்த ஹெக்ஸகன் வச்சு அளவெடுத்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் ஒன்று மட்டும் செஞ்சுக்கிறேன். ஸோ எத்தனை இந்த மாதிரி ஷேப் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தெரியுறதுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து காஞ்சிரட்டும். அண்ட் நம்ம வந்து சார்ட் பேப்பரில் கட் பண்ணும் போதுமே நமக்கு இந்த ஷேப் தெரிஞ்சால் தான் கட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒன்று மட்டும் செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ அது காஞ்சிச்சு, அதனால் நம்ம மறுபடியும் போய் அளவு எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் அளவெடுக்கும் போது அது 3 ஹெக்ஸகன் தேவை மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதையும் செஞ்சிடலாம். நான் சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய டேபிள் சைஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபெவிகால் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் காயறதுக்கு வந்து லேட் ஆகுது. அதனால் ஃபர்ஸ்ட்டு என்னோடய டேபிள் சைஸ் மட்டும் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அதை தள்ளி வச்சுட்டு டேபிளுக்கு நீளமாக செஞ்சுக்கிறேன். ஏன்னா அது தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிறபோது அது கஷ்டமாக இருக்குது. அப்படியே நான் வந்து ஈடு கொடுத்து வச்சுட்ருக்கேன். நான் வந்து தலையில் வச்சே செஞ்சுருந்துருக்கலாம் போல். இனிமேல் என்னமோ செஞ்சு ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால அப்படியே அங்கேயே வச்சு செஞ்சிட்ருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இன்னொரு சாம்பிள் ஹெக்ஸகன் செஞ்சு வச்சுருக்கேன். நான் அந்த உடஞ்சி போனால் குச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த குச்சி வச்சு நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம போய் சார்ட் பேப்பரில் ட்ரைஸ் பண்ணி கட் பண்ணிடுவோம். ஸோ நான் வாங்கி வச்சு இந்த 3 சார்ட் பேப்பர்லேயும் நான் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அதை கொண்டு வந்து நம்மளோட இந்த ஹனி கோம்பில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த க்ராஸாக அந்த ஆர்டரில் பேஸ்ட் பண்ணுறேன். ப்ளூ, பிங்க், அப்புறம் க்ரீன் அந்த ஆர்டரில்.
ஸோ பீஸ் பண்ணியாச்சு. இதுதான் பின்னாடி இருந்து பார்க்கையில் எப்படி இருக்குது. நான் ஆக்சுவலாக கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக தான் கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு வந்து வேணும்னா நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே ஷேப்பு கட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது. நம்ம என்ன தான் வந்து கரெக்டாக பார்த்து வச்சாலும் எல்லா ஹெக்ஸகனும் ஒரு ஷேப்பில் தான் வரும். ஸோ அதனால் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும், பட் சிலது சிமிலராக இருக்காது. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் எக்ஸஸ் விட்டு தான் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை திருப்புவோம். ஸோ தேர் இட் இஸ். எனக்கு திருப்பும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, நம்மளுக்கு எப்படி வரப்போகுது, பின்னாடி இருந்து பார்க்கையில் வேறு மாதிரி இருக்கும், முன்னாடி திருப்பினா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டமாகவே திருப்பிட்டு இருந்தேன். பட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை எப்படியே வாலில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது உடஞ்சி விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக கார்னரில் செலோ டேப் போட்டிக்கிறேன். 4 கார்னர்லேயும் செலோ டேப் போட்டிக்கிறேன். ஸோ ஒட்டிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த வாலில் ஒட்டிடுவோம். ஸோ இதை தனியாக செய்யும்போது கூட நமக்கு இந்த மாதிரி செலோ டேப் ஒட்டிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்குது. நான் தனியாக தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறனால அது எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ ஒரு செலோ டேப் போட்டினா கண்டிப்பாக வந்து நிற்காது. அதனால் நான் வந்து இன்னும் 2-3 செலோ டேப் ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு செக்யூர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணணுமா இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கிறேன். நான் வந்து அந்த கார்னரில் ஸ்டிக் இருக்குது இல்லையா, ஸோ அதில் மட்டும் தான் ஒட்டுறேன். சார்ட் பேப்பரில் ஒட்டலை. ஏன்னா ரொம்ப போட்டு செவத்தை பாடாப்படுத்தக்கூடாது. மோஸ்ட்லி அது வந்து செவரை பிச்சுட்டு வராது. பட் இருந்தாலும் நம்ம நிறைய போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக செவரை பிச்சுட்டு தான் வரும். ஸோ அதனால் நான் வந்து போடாமல் இருக்கேன். ஸோ இந்த வால் செய்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 3 பேக் ஆஃப் icesticks, அதுக்கப்புறம் 3 சார்ட் பேப்பர்ஸ் இருந்துச்சு. மேலே மட்டும் உங்களுக்கு வந்துட்டு அது அவங்க கார்னரில் இருக்குது, நான் அப்புறமேட்டா காமிக்கிறேன். ஸோ அந்த கார்னரில் மட்டும் எனக்கு சார்ட் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் A4 ஷீட் யூஸ் பண்ணியிருந்தேன். வேணும்னா நீங்கள் வந்து 4 பேப்பர் கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த சைஸில் அப்படிங்கிற போது சின்னதாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரு கப்போர்டு அப்படிங்கிறதுனால இந்த சைஸில் தான் இருக்குது எனக்கு. அண்ட் அழகாக ஒரு பேக்ரவுண்ட் வேணுமே அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து பண்ணேன். ஸோ that's it. நமக்கு வந்து இந்த சார்ட் பேப்பர் நான் வந்து ஹோல்சேலாக வாங்கினேன். ஹோல்சேல் கடையில் போய் சார்ட் வாங்கினேன் அப்படிங்கிறதுனால 3 சார்ட் வந்துட்டு 15 ரூபா தான் கேட்டாங்க. நான் பேட்டர்ன் ஷீட் வாங்கினேன்னு காமிச்சேன் இல்லையா, ஸோ அதனால அதோட சேர்ந்து வாங்கும்போது அது எனக்கு 35 ரூபா தான் வந்துச்சு. ஸோ எனக்கு நார்மல் கடையில் சார்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ that's it. இந்த வால் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகா இருக்கு, அப்படியே சூப்பரா வா அப்படிங்கிற மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கா. அண்ட் எனக்கு வந்து என்னோட பேக்ரவுண்டும் ஒரு மாதிரி பர்பிளிஷ் பிங்கிஷ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த ப்ளூ பிங்க் அப்படியே சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். அதனால தான் இந்த கலர். ஸோ that's it. ஸோ இப்போ எதுக்கு இந்த கெட்டப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து வேகமாக ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பர்த்டே கொண்டாட போறோம். ஆமா, யாருக்கு பர்த்டே? அதுவும் சரிதான். ஓகே, நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கேக் கட் பண்ணிடலாம். ஆக்சுவலா இது நான் நேத்தே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கறதுனால நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பார்த்துட்டே நம்மளால இருக்க முடியாது இல்லையா, அதுவும் கேக்குன்ற போது. ஸோ இந்த கேக் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கிவ் அவே பண்ணியிருந்தாங்க.
நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த கிவ் அவேல வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிட்டு நான் அப்போலேருந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நமக்கு எப்போ கேக் வரும், நம்ம எப்போ கேக் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேக் வந்து பேக்கர்ஸ் ரூம் அவங்க வந்து வேற லெவலில் கேக் செய்வாங்க. சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேக்கை. அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஹோம் பேக்கர் அப்படிங்கிறதுனால வேற வீட்லேயே செய்கிறாங்க அப்படிங்கிறனால இன்னும் நல்லா இருக்கும். பட் காஸ்ட் வந்து கொஞ்சம் கூடையாக தான் இருக்கும். நம்ம நார்மல் பிளாக் ஃபாரஸ்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து அந்த குவாலிட்டி அது எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அண்ட் கஸ்டமைசேஷனும் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன், அந்த பேஜோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னெல்லாம் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து பாப்சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்சிக்கல்னா குச்சி வச்சிருக்கும், பட் எனக்கு தெரியல. பட் நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஆப்பிள் கேக் உண்டு இல்லையா, ஆப்பிள் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி கேக்கு. ஸோ அந்த கேக் வந்து செஞ்சிருக்காங்க. இது வந்து 6 பீசஸ் இருந்துச்சு. நான் வந்து ஒரு பீசஸ் ஆல்ரெடி காலி பண்ணிட்டேன். அண்ட் ப்ரௌனியுமே 4 பீஸ் கொடுத்தாங்க. இங்க வந்து 3 பீஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு குட்டி கிட்கேட் கொடுத்துருக்காங்க, 10 ருபீஸ் கிட்கேட். அண்ட் அழகா ஒரு மினி கேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வெட்டிடலாம். எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு காலையில இருந்தே நேற்று நைட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ காலையில இருந்தே நம்ம எப்போ வெட்டுவோம் எப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. மத்தியான நேரத்துல எல்லாம் பசி வரும் இல்லையா, அந்த பிரஞ்ச் டயத்துலலாம். அப்பெல்லாம் எனக்கு வந்து சாப்பிடணுமே நம்ம அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டே இருந்துச்சு. பட் நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வெயிட் பண்ணேன். ஓகே, எனிவேஸ் ஸோ இதுதான் கேக்கு. ஸோ இனிமே எங்க அம்மா வந்து சாப்பிடலாம். எங்க அம்மா நேற்று நான் வாங்கிட்டு வந்தோடனே திறந்து காமிச்சேன், அம்மா இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா டக்குன்னு ஏதோ சாப்பிட போனாங்களா, நான் இல்ல சாப்பிடாதீங்க வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு நான் வீடியோ எடுத்துட்டு தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருந்தேன். இனிமே எல்லாரும் சாப்பிடலாம், நானும் சாப்பிடலாம், ஜாலி. ஓகே, எனிவேஸ் தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கு மறந்துடாதீங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் தான் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.